பொதுவாகவே வெளிநாட்டுக்கு போகிறவங்க நமக்குன்னு திரும்பி வர சொந்த நாடு இருக்குன்ற நம்பிக்கையில தான் போவாங்க. அப்படி போன ஒருத்தர் வெளிநாட்டுக்கும் போக முடியாமல் சொந்த நாட்டுக்கும் திரும்பி வர முடியாமல் கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் ஏர்போர்ட்லேயே வாழ்ந்திருக்காருன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இவரோட பேர் நவோஸ்கி. இவர் கிரக்கோஷியான்ற ஒரு ஊர்லேருந்து அவங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அமெரிக்கா வந்திருக்காரு. போர்டிங் பாஸ் வெரிஃபை பண்ணுறதுக்காக கவுண்டரில் நிற்கிறாரு. அங்கே அந்த ஆஃபீஸர் பேசுறது எதுவுமே இவருக்கு புரியல. ஏன்னா அவர் வேற ஒரு ஊர்லேருந்து வந்திருக்கனால இவருக்கு இங்கிலீஷ் சுத்தமாக தெரியாது. நவோஸ்கியோட பாஷை அந்த போலீஸ்க்கும் புரியல. இவர் மேலே ஏதோ சந்தேகமாக இருக்குன்ட்டு அங்கே இருக்கிற போலீஸ் கிட்ட சொல்லி இவரை செக் பண்ண சொல்றாரு. உடனே ஒரு 3 போலீஸ்காரங்க வந்து நவோஸ்கியை தனியா கூட்டிட்டு போய் விசாரிக்கிறாங்க. அதுல ஒரு போலீஸ்காரர் இவர்கிட்ட கேள்வி மேல கேள்வியா கேட்கிறாரு. ஆனா நவோஸ்கிக்கு ஒண்ணுமே புரியல. சரி, இதோட இப்படியே விட்டா இது பெரிய பிரச்சனை ஆயிடும்ட்டு அந்த போலீஸ் அவரோட சீனியர் ஆஃபீஸர் கிட்ட சொல்லிடுறாரு. நவோஸ்கி பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சீனியர் ஆஃபீஸர் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பேசுறாரு. இதை பாருங்க நவோஸ்கி, உங்க ஊர்ல இருந்து வர எல்லா பாஸ்போர்ட் விசா எல்லாத்தையுமே பேன் பண்ண சொல்லிட்டாங்க. ஏன்னா உங்க ஊர்ல இப்ப பெரிய போர் நடந்துன்னு இருக்கு. ரிபப்ளிக் ஆஃப் ரெபல்ஸ்ன்ற புரட்சிக்காரங்க கிரக்கோஷியா கவர்மெண்ட்டை கழிச்சிட்டாங்க. இப்ப அங்க ஒரு புது கவர்மெண்ட் நடக்குது. ஸோ அதனால உங்களோட சொந்த ஊருக்கும் என்னால் உங்களை அனுப்ப முடியாது. அதே நேரத்தில் அமெரிக்காக்குள்ளேயும் உங்களை அனுப்புறதுக்கு எங்கள் கவர்மெண்ட் ஒத்துக்காது. உங்களுக்கு சொந்தமாக ஒரு நாடு இருந்தோம் அங்கே போக முடியாமல் இப்போ நீங்கள் ஒரு அகதியாக தான் இருக்கீங்க அப்படின்ட்டு தெளிவாக சொல்லிடுறாரு. ஆனால் நம்ம ஆளுக்கு அந்த ஆஃபீஸர் சொன்னதுலேயே கிரக்கோஷியான்ற அவர் ஊர் பேர் மட்டும்தான் புரிஞ்சதே தவிர வேற ஒன்றுமே விளங்கலை. இவருக்கு இனிமேல் என்ன சொன்னாலும் புரியாதுன்னு அந்த சீனியர் ஆஃபீஸர் இவர் ஏர்போர்ட்டில் இருக்கிற ஒரு ஷாப்பிங் மாலில் விட்டுட்டு வர சொல்லிடுறாரு. ஏன்னா அதை தவிர அவராலையும் வேற ஒரு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல. இங்கே இந்த போலீஸ்காரர் நவோஸ்கியை ஷாப்பிங் மால்லே விட்டுட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோக்கோ ஒண்ணுமே புரியல. அப்ப பக்கத்துல இருக்கிற டிவில ஏதோ நியூஸ் ஓடுற மாதிரி சத்தம் கேக்குது. என்னடான்ட்டு போய் பார்த்தா அப்போதான் இவருக்கு புரியுது இவர் நாட்டுல ஏதோ சண்டை பிரச்சனை நடக்குதுன்னு. ஆனா இங்கிலீஷ்ல வர்றதுனால அவருக்கு எதுவுமே புரியல. எங்கெல்லாம் டிவி இருக்குதோ அங்கெல்லாம் மனுஷன் ஓடுறாரு. எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, இந்த லாங்குவேஜ் புரியாதனால எனக்கு யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்ட்டு பாக்குற எல்லார்கிட்டையும் உதவி கேட்கிறாரு. ஆனா யாருமே அவரை கண்ட காணாத மாதிரி போய்க்கினே இருக்காங்க. அந்த ஊர்ல அவர் மக்கள் சாவறது எல்லாமே கண்ணால பாக்குறதுனால ரொம்பவே வருத்தப்படுறாரு. சரி, ஃபோன் பண்ணியாச்சு பேசலான்ட்டு ஃபோன் கிட்ட போறாரு. ஆனா எப்படி ஃபோன் பண்றதுன்னு தெரியல. யாரும் ஹெல்ப் கேட்டாலும் ஹெல்ப்பும் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சு நின்றவர் அவர் கையில இருந்த அந்த ஃப்ரீ சாப்பாடு கூப்பனும் பறந்து போயிடுச்சு. அதை எடுக்கணும்னு போனப்போ அங்க பல வருஷமா வேலை செய்யற ஒருத்தர் அதை தூக்கி டஸ்ட்பின்ல போட்டுறாரு. அது என்னோட கூப்பன், திருப்பி தாங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. இதை பாருப்பா, இந்த டஸ்ட்பினை செக் பண்ணணும்னா என்னோட அப்பாயின்மெண்ட் வேணும். நீ வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து வேணா பாத்துக்கோ. இப்ப என்னால எதுவும் பண்ண முடியாது, வழியை விடுன்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் போயிடுறாரு. பசியோடு இருந்த நம்ம ஹீரோ எதுவும் செய்ய முடியாம தூங்க போயிட்டாரு. அவர் பேக்ல வச்சிருந்த ஒரு சின்ன ஸ்க்ரூ டிரைவரை வச்சு அங்க இருக்கிற சேர் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து பெட்டா ரெடி பண்ணிக்கிறாரு. இதுல இருந்தே தெரியுது அவர் ஒரு கார்பெண்டர்னு. அடுத்த நாள் காலையில அந்த சீனியர் ஆஃபீஸர் எல்லாமே கரெக்டா இருக்கான்ட்டு செக் பண்ண வராரு. அவர் சிசிடிவி செக் பண்ணி பார்த்தப்போ நம்ம ஹீரோ டவுல கட்டின்னு குளிக்க போறாரு. இல்ல, குளிக்கவே ஆரம்பிச்சிட்டாரு. குளிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் விசா அப்ளை பண்ற கவுண்டருக்கு வராரு. அங்க ஒரு பொண்ணு தான் ஆஃபீஸரா இருக்கா. அவ அவர்கிட்ட தெளிவா சொல்லிடுறா, இது பாருங்க, உங்களுக்கு ஒரு சொந்த நாடு இல்லாத வரைக்கும் என்னால உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாதுன்னு. நம்பாலும் எதுவும் பேசாம அமைதியா சேர்ல வந்து உட்காந்துடுறாரு. இதை மேல இருந்து பாக்குற அந்த சீனியர் ஆஃபீஸர் இவன் எப்படியாவது இந்த ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போக ட்ரை பண்ணானா இவனை பிடிச்சி ஜெயில போட்டுடலான்ட்டு யோசிச்சு ஒரு பிளான் போடுறாரு. நவோஸ்கி மறுபடியும் அந்த கிளீன் பண்ற ஆளை பாக்குறாரு. அவர் கிட்ட போய் சொல்றாரு, என்ன இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை வர சொல்லியிருந்தீங்க ஃபுட் கூப்பன் காக்கன்னு. அந்த ஆளோ இந்த செவ்வாய் இல்ல அடுத்த செவ்வாய் வான்ட்டு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாரு. பசியோடு இருந்த நவோஸ்கிக்கு பிஸ்கெட் தான் மிச்சம். 4 பிஸ்கெட்டை சாண்ட்விச் மாதிரி செஞ்சு வாயில வைக்கிறதுக்குள்ள அந்த சீனியர் ஆஃபீஸர் அங்க வந்து நின்னுறாரு. அவர் நவோஸ்கி கிட்ட, இதை பாருங்க, அங்க இருக்கல அந்த டோர் 67, அதை தாண்டி நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க அமெரிக்காக்குள்ள போயிடலான்ட்டு போய் சொல்றாரு நவோஸ்கியை ஜெயில பிடிச்சி போடுறதுக்கு. நவோஸ்கியும் அதை நம்பி அந்த டோர் கிட்ட போய் நிக்கிறாரு. ஆனா வெளியே போக ட்ரை பண்ணல. ஏன்னா அவர் வெளியே போக பார்க்கும்போது அங்க இருக்கிற ஒரு சிசிடிவி கேமரா அவரையே பார்க்குது. அதை அவரை நோட் பண்ணிட்டாரு. அவர் அதை ட்ராப்னு நினைச்சு அங்கிருந்து வெளியே போகாம நான் வெயிட் பண்றேன் சார் அப்படின்ட்டு கேமரா கிட்ட சொல்லி நின்னுறாரு. அடுத்ததா ஒரு ஏரோஸ்ட்ரஸ் நடந்து வரும்போது ஈரமா இருக்கிற ஃப்ளோர்ல காலை வச்சு வழுக்கி விழுந்துடுறாங்க. அவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயினும் கூட. நவோஸ்கி அவங்களுக்காக ஹெல்ப் பண்றாரு. அவங்கள தேங்க்ஸ் சொல்லிட்டு மேலே போயிடுறாங்க. மேலே ஏறி போகும்போது யாரோ வந்து நிக்கிறாங்க. யாருன்ட்டு பார்த்தா அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட். அதாவது அவருக்கு இவங்க செகண்ட் ஒய்ஃப். சாப்பிட எதுவுமே இல்லாத நவோஸ்கி அங்க யாரோ ஆர்டர் பண்ணி சாப்பிடாம வச்சுட்டு போன ஃபுட்டை சாப்பிட போறாரு. அப்போ ஒரு அம்மா ட்ராலியை எடுத்துட்டு வந்து உள்ள தள்ளி கீழே இருக்கிற ஒரு மிஷின்ல எவ்வளவு ட்ராலி எடுத்துன்னு வந்தாங்களோ அதுக்கேற்ற காசை எடுத்துடுறாங்க. அதை பார்த்தது அவருக்கு ஒரு சூப்பர் ஐடியா வருது. அவரும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ட்ராலி எல்லாம் தள்ளி அந்த அம்மா எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி அந்த மிஷின்ல போட்டு காசை எடுத்து பர்கரை சாப்பிட்டு லஞ்சை முடிச்சிடுறாரு. அன்னைக்கு நைட் அங்க இருக்கிற ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக்கெல்லாம் படிச்சு கொஞ்சமா இங்கிலீஷ் படிச்சு கத்துக்கிறாரு. அடுத்த நாள் காலையில மறுபடியும் அந்த லேடி போலீஸை பாக்குறதுக்காக விசா கவுண்டருக்கு போறாரு. அவங்க மறுபடியும் முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா எப்படியோ பேசி ஒரு வழி அவங்களோட ஃப்ரெண்டாவே ஆயிடுறாரு. அவங்க 2 பேரும் பேசின்னு இருக்கும்போது அங்க கேட்டரிங்ல வேலை செய்யற ஒரு பையன் அந்த லேடி ஆஃபீஸரை சைட் அடிக்கிறான்.
என்னன்ட்டு பார்த்தா பையன் லவ் பண்ணுறான் போல. சாப்பாட்டுக்காக நவோஸ்கி மறுபடியும் ட்ராலி தள்ளிட்டு போகிறப்போ ஒரு ஆள் சடனாக வந்து நின்று, இதை பாருங்க, இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு தான் என்ன அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் இனிமேல் இதெல்லாம் செய்ய வேணான்ட்டு சொல்லிடுறாரு. மறுபடியும் பசியோடு இருந்த நவோஸ்கி தூங்க போகிறாரு. அப்போ அங்கே கேட்ரிங்கில் வேலை செய்கிற பையன் அவரை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறான். இது பாரு, நீ என்ன சாப்பாடு கேட்குறியோ அதை நான் தரேன், ஆனால் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். அந்த லேடி போலீஸ் கிட்ட காலையில் பேசினிருந்தல, நான் அவளை லவ் பண்ணுறேன், ஆனால் எனக்கு அவளை பற்றி எந்த ஒரு டீட்டெயிலுமே தெரியாது. நீ அவளை பற்றி எல்லாமே வந்து எனக்கு சொன்னினா நீ என்ன கேட்குறியோ அதை நான் செய்கிறேன்ட்டு சொல்கிறான். சரி, நமக்கும் சாப்பாடு கிடைக்குதுன்ட்டு அவரும் ஹாப்பியாக ஒத்துக்கிட்டாரு. அடுத்த நாள்லேருந்து அந்த பொண்ணுக்கிட்ட போய் அவளை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அதை வந்து இவங்கிட்ட சொல்கிறது, நல்லா சாப்பிட்றது, இதையே வேலையாக செஞ்சுட்டு இருந்தார். அடுத்ததான் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அந்த அம்மாவை அவங்க வீட்டுக்காரர்கிட்ட ஃபோனில் கதறி எழுதுன்னு பேசின்னு இருக்காங்க. என்னடா சண்டைன்ட்டு பார்த்தா அந்த அம்மாவோட வீட்டுக்காரு அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கூடயே சேர்ந்துட்டாரு. இனிமேல் உன்னை பார்க்க வரமாட்டேன் அப்படின்ட்டு சொன்னதா இவர்கிட்ட சொல்கிறாங்க. அது போக மற்றதெல்லாமே பேசி நவோஸ்கியும் ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. நவோஸ்கி சாப்பிட்றதுக்காக கேன்டீன் போகிறாரு. ஆனால் அங்கே ஏதோ ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்கல்ல. சரி, ஏதாவது வேலையில் சேர்ந்து அதில் வர காஸ்ட்டில் சாப்பிடலான்ட்டு பார்த்து ஒவ்வொரு கடையும் ஏறி இறங்கி வேலை கேட்குறாரு. ஆனால் அங்கே இருக்கிற யாரும் அவரை சட்டை கூட பண்ணல. யாரும் எந்த வேலை கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவர் எந்த ஹெல்ப் கேட்டாலும் பண்ணக்கூடாதுன்ட்டு அங்கே இருக்கிற அந்த சீனியர் ஆஃபீஸர் சொல்லிடுறாரு. சரி, தூங்குறதுக்காக ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே கார்பெண்டிங் வேலையெல்லாம் பாதிலே விட்டு போயிருக்காங்க. நம்பாலும் கார்பெண்டர் தானே, சரி போர் அடிக்குது, டைம் பாஸ் ஆகணும்ட்டு அவர் இறங்கி அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்து பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு நவோஸ்கியையும் அவங்க டீமில் சேர்த்துடுறாங்க. அவர் அங்கே வேலை செய்கிற எல்லாரு கூடயுமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாரு. மறுபடியும் காலையில் ஹீரோயினை புக் ஸ்டோரில் மீட் பண்ணுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு இந்த ஹிஸ்ட்ரி பற்றி படிக்கிறதுலாம் வந்து ரொம்ப பிடிக்கும் போல. அவங்க நவோஸ்கி கிட்ட இந்த நெப்போலியன் ஜோசஃபினோட லவ் ஸ்டோரி பற்றியெல்லாம் பேசி கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம சீனியர் ஆஃபீஸர் அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க கிட்ட, இதை வாருங்கப்பா, என்னை செக் பண்ணுறதுக்காக ஃபெடரல் கவர்மெண்ட்லேருந்து ஆளுங்க வராங்க, நீங்கள் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கும், எனக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் கிடைக்கிற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறாரு. ஏர்போர்ட்டில் எல்லாமே கரெக்டாக இருக்குதான்ட்டு செக் பண்ணின்னு இருக்கும்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து மேலே ஒரு பிரச்சனை நடக்குது, நீங்கள் வாங்கன்னு சொல்லி அந்த சீனியரை கூட்டிகிட்டு போயிடுறாரு. என்னன்னு பார்த்தா நவோஸ்கி மாதிரியே மொழி தெரியாத ஒரு ஆள் கையில் கத்தியை வச்சுன்னு பிரச்சனை பண்ணுறாரு. அவர் அப்பாக்காக மருந்துலாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆனால் அதுக்கு ஏற்ற ப்ரூஃபாக டாக்குமெண்ட் ஃபார்மெண்ட் எதுவுமே இல்லாதனால அந்த மருந்தை இவங்க எடுத்துகிட்டு போக விட மாட்டேங்கிறாங்க. இந்த மருந்து இல்லாமல் போனால் எங்கள் அப்பா உயிருக்கே பிரச்சனை ஆகிடும்னு சொல்லி எவ்வளோ கேட்குறாரு. ஆனால் அங்கே இருக்கிற எந்த ஆஃபீஸரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணல. ஸோ அதனால தான் அவர் அந்த கையில் கத்தியை வச்சுன்னு மிரட்டுறாரு. அவர் பேசுகிற மொழி புரியாதனால நவோஸ்கியை கூப்பிட்டு பேச சொல்கிறாங்க. நவோஸ்கி கிட்ட அவர் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. அவர் என்ன சொன்னாலும் அந்த சீனியர் ஆஃபீஸர் கேட்குற மாதிரியே இல்லை. அந்த மருந்துக்கான ஃபார்ம்ஸ் இல்லாத வரைக்கும் என்னால் அதை அலோ பண்ண முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. அந்த ஆள் காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறாரு. அப்போவும் அவங்க மனசு மாறுற மாதிரியே இல்லை. அவங்க அவரை வலுக்கட்டாயமாக வெளியில் இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ நவோஸ்கி அவங்கள நிறுத்தி, இந்த மருந்து அவர் அவங்க அப்பாக்காக எடுத்துன்னு போல, அவர் வளர்க்குற ஆடுக்காக எடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி மாற்றி சொல்லிடுறாரு. ஆனால் அங்கே இருக்கிற யாரும் அதை நம்புற மாதிரியே இல்லை. நவோஸ்கி அந்த மொழி புரியாத ஆளை கண்ணை காட்டி இந்த மாதிரி சொல்கிறாரு. அந்த ஆளும் அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு, ஆமாம் இது நான் எங்கள் அப்பாக்காக எடுத்துகிட்டு போல, நான் வளர்க்குற ஆடுக்காக தான் எடுத்துகிட்டு போகிறேன்ட்டு சொல்லிடுறாரு. அந்த சீனியர் ஆஃபீஸரும் வேறு வழி இல்லாமல், சரி நீங்கள் இந்த மருந்தை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. அந்த ஆள் அதை கேட்டதும் நவோஸ்கி ஓடி வந்து கட்டி பிடிச்சி அழுறாரு. இதுலேயே அந்த சீனியர் ஆஃபீஸருக்கு தெரிஞ்சிருச்சு இவன் பொய் சொல்லி அவனை காப்பாற்றிருக்கான்னு. அந்த ஆள் போனதுக்கு அப்புறமேட்டு இந்த ஆஃபீஸர் நவோஸ்கியை கண்ணா பின்னான்னு பிடிச்சி திட்டுறாரு. இதை பார்த்து அந்த ஃபெடரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் எல்லாருமே இவரை பார்த்து ஒரு முறைச்சிட்டு போகிறாங்க. அன்னைக்கு நைட் அங்கே க்ளீன் பண்ணுற அந்த தாத்தா அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லிடுறாரு. அடுத்த நாள் காலையில் நவோஸ்கி ஏர்போர்ட்குள்ளே போகும்போது அங்கே பார்க்குறவங்களும் அவர் ஒரு ஹீரோ மாதிரி பார்த்தாங்க. அந்த ஃபெடரல் ஆஃபீஸர் ஒருத்தர் இந்த சீனியர் கிட்ட, நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சால் மட்டும் போதாது, மனுஷங்களையும் மதிக்க தெரியணும், ஒரு சில விஷயங்களை நீங்கள் நவோஸ்கி கிட்ட கற்றுக்கோங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறாரு. இதை கேட்டதும் இவருக்கு செம்ம கோவம் வந்து அந்த சீனியர் ஆஃபீஸர் நவோஸ்கியை கூப்பிட்டு, இதை பாரு, நான் இதுக்கப்புறம் இங்கே 10 வருஷம் வேலை செய்ய போகிறேன். இந்த 10 வருஷத்தில் நீ அமெரிக்காக்குள்ளே இல்லை, இந்த ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போகாத மாதிரி நான் பண்ண போகிறேன், நீ இங்கே கடந்து சாவிடான்னு சொல்லி மிரட்டிடுறாரு. அடுத்தபடியாக நம்ம ஹீரோ அவர் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா அவங்கள ஒன் சைடாக லவ் பண்ணுறாரு. அடுத்த நாள் கோட் சூட்லாம் போட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணி அவங்கள சாப்பிட இன்வைட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறாரு. அப்போ அந்த க்ளீன் பண்ணுற தாத்தா கிட்ட, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ட்டு சொல்லி கேட்குறாரு. அந்த பெரியவரும், எனக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்க இந்தியாவில் இருக்காங்க, நான் மெட்ராஸில் சின்னதாக ஒரு துணி கடை வச்சுன்னு இருக்கேன். ஒரு நாள் ஒரு போலீஸ்காரன் வந்து என் கடையில் லஞ்சம் கேட்டான், நானும் கொடுத்தேன். தொடர்ந்து இதே மாதிரி 5 நாள் கேட்டான். எனக்கு செம கோவம் வந்துருச்சு. உடனே துணி வெட்டுற கத்தி எடுத்து அவனை குத்திட்டேன். எங்கே என்ன போலீஸ் பிடிச்சிடுமோன்ட்டு பயந்து நான் ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன். இப்போ இங்கே வழி மாறி வந்து வேலை செஞ்சுன்னு இருக்கேன். இங்கே உங்களை போலீஸ் பிடிக்காதா அப்படின்ட்டு நவோஸ்கி கேட்டப்போ, நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்ட்டு சொல்லி 2 பேரும் பேசி நிற்கும்போது ஹீரோயினோட ஃப்ளைட் இட்டாலியிலேருந்து வந்துடுச்சு. 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அவர் ஹீரோயின் கிட்ட எந்த ஒரு மறைவும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக கேட்டுடுறாரு, நான் உங்கள் கூட டின்னர் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன், போகலாமா அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயினும் சரி போகலாம் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. அந்த ஏர்போர்ட்லேயே ஒரு கேன்டீனை ஹோட்டல் மாதிரி செட் பண்ணி அவங்க 2 பேரும் பேசுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க அவரோட ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் சாப்பிட்டுன்னு இருக்கும்போதே அவங்க லைஃப்பில் நடந்த விஷயத்தை பற்றிலாம் ஷேர் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் என்னோட 18 வயசில் இங்கே வேலைக்கு சேர்ந்தேன், 20 வருஷமாக இங்கே வேலை செஞ்சுன்னு இருக்கேன், எனக்கு 39 வயசு ஆகுது, எனக்கு ஃபேமிலின்னு சொல்லிக்கலாம் யாரும் இல்லை, என் ஹஸ்பண்டை இங்கே ஒரு ஃப்ளைட் இன்சிடெண்ட்டில் தான் பார்த்தேன்,
பார்த்ததும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் அவர் கூட ஸ்டே பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நவோஸ்கியும் அவங்கக்கிட்ட, நானும் உங்களை மாதிரி தான், நான் இங்கே இந்த டெர்மினலில் தான் இருக்கேன், எங்கள் அப்பா ஆசையை நிறைவேற்றுறதுக்காக நான் எங்கள் ஊர்லேருந்து வந்திருக்கேன். உங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரி பற்றி படிக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்களே, நெப்போலியன் ஒரு போரில் ரோமை ஜெயிச்சுட்டு வந்ததுக்கப்புறமேட்டு ஜோசஃபினுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாருன்னு தெரியுமா? அந்த கிஃப்ட்டை நான் உங்களுக்கு தரணும்ட்டு ஆசைப்பட்றேன். ஆனால் அது என்ன ஏதுன்ற கிஃப்ட்டை அவர் எதுவுமே அவங்கக்கிட்ட சொல்ல. இப்படியே அவங்க 2 பேரும் பேசிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமேட்டு ஒரு ரிப்பேரான தண்ணி வர சிங்கை ரெடி பண்ணின்னு இருக்காரு. அவர் வேலை செஞ்சு நிற்கும்போது அந்த கேட்ரிங் வேலை செய்கிற பையன் வரான். இது பாரு நவஸ்கி, நீ எனக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க. நான் அந்த லேடி ஆஃபீஸரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவங்களுக்காக ரிங் வாங்கி வச்சிருக்கேன். இதை அவங்க கையில் கொடுத்து என்ன பதில்னு கேட்டு சொல்லுன்னு சொல்லி கேட்குறான். அடுத்த நாள் காலையில் நவோஸ்கி அவங்கள பார்க்க போகிறாரு. என்ன இருந்தாலும் இப்படி பேசுகிறானே நம்ம கிட்டன்னு சொல்லி அந்த பொண்ணு பயந்துடுறா. நவோஸ்கி அவங்க கிட்ட தெளிவாக சொல்லிடுறாரு. இதை பாருமா, உன்னை இங்கே வேலை செய்கிற ஒரு பையன் லவ் பண்ணுறான், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். பையன் ரொம்ப நல்ல பையன் தான், உன்னை நல்லா பார்த்துப்பான்ட்டு சொல்கிறாரு. அவன் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆஃபீஸர் போய் பார்க்குறாங்க. அரெஸ்ட் பண்ணுவாங்கன்ட்டு பார்த்தா அவன் கொடுத்த ரிங்கை கையில் போட்டு அவனோட லவ்வை ஏற்றுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கேயே அவங்க 2 பேரும் கல்யாணமாக பண்ணிக்கிட்டாங்க. அடுத்தபடியாக ஹீரோயினுக்காக கிஃப்ட் ரெடி பண்ணி வெயிட் பண்ணுறாரு நம்ம ஹீரோ. இவங்க 2 பேரும் க்ளோஸ்ன்ற விஷயம் அந்த சீனியர் ஆஃபீஸருக்கு தெரிய வருது. அவங்கள தனியாக கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. இது பாருமா, நவோஸ்கி இங்கே எதுக்கு வந்திருக்கான், என்ன வேலைக்கு வந்திருக்கான்ட்டு எனக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் 2 பேரும் க்ளோஸ்ன்றனால உங்ககிட்ட அவன் ஏதாவது சொல்லியிருப்பான், அது என்னன்ட்டு எனக்கு தெரியணும்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோயினோ, இல்லைங்க, எனக்கு அவரை பற்றி எதுவும் தெரியாது, அவர் ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர்னு மட்டும்தான் தெரியுமே தவிர மற்றபடி எதுக்காக இங்கே வந்திருக்காருல எனக்கு எதுவும் தெரியாதுன்ட்டு அவர்கிட்ட சொல்லி மூடி மறைச்சிட்றாங்க. அன்னைக்கு நைட் அவங்க நவோஸ்கியை போய் பார்க்குறாங்க. இந்த மாதிரி 9 மாசமாக இந்த ஏர்போர்ட்டில் தான் இருக்குன்ட்டு சொல்லியிருக்கீங்க, ஆனால் எதுக்காகன்ட்டு என்கிட்ட நீங்கள் தெளிவாக சொல்லவே இல்லை. உண்மையிலேயே உங்கள் அப்பா ஆசையை நிறைவேற்ற தான் வந்தீங்களா, இல்லை என்கிட்ட போய் சொல்லி என்னை ஏமாற்ற பார்த்தீங்களான்ட்டு கேட்குறாங்க. நவோஸ்கி அவங்ககிட்ட, நான் உங்ககிட்ட எப்போவுமே ஏமாற்றணும்னு நினைக்கல, நான் உங்ககிட்ட சொன்னது எல்லாமே உண்மைதான். அவர் கையில் ஒரு டப்பா இருக்குது, அந்த டப்பாக்குள்ளே என்ன இருக்குன்றத அவங்க கிட்ட சொல்கிறாங்க. இதை பாருங்க, எங்கள் அப்பாவுக்கு ஜாஸ் மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும், அந்த மியூசிக் வாசிக்கிற ஒவ்வொரு கலைஞரோட ஆட்டோகிராஃபையும் வாங்கணுன்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டாரு. கடைசியாக ஒருத்தரோட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்குள்ளே அவர் செத்துட்டாரு. அதுக்காக தான் அமெரிக்கா வந்தேன். ஆனால் எங்கள் ஊரில் போர் நடக்கிறதுனால எங்கள் பாஸ்போர்ட் எல்லாத்தையுமே பேன் பண்ணிட்டாங்க, இங்கே மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் நெப்போலியன் ஜோசஃபினுக்காக என்ன கிஃப்ட் பண்ணாரோ அது உங்களுக்காக செஞ்சுருக்கேன். இது ஒரு அழகான ஃபவுண்டைன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் எந்த ஃப்ளைட்டில் போகணுன்ட்டு வெயிட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். இந்த ஊருக்கு நான் வரும்போது தனியாக தான் வந்தேன், ஆனால் இப்போது உங்களோட எங்கள் ஊருக்கு ஒன்றா போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அதை கேட்டு தான் அவங்க ரொம்பவே ஃபீல் ஆகிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் நியூஸில் சொல்கிறாங்க க்ரொயேஷியாவில் போர் முடிஞ்சிடுச்சு. அதை கேட்டதுமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவர் மட்டும் இல்லாமல் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் நவோஸ்கியை பார்க்க வராங்க. அவங்ககிட்டயும் இந்த விஷயத்த சொல்கிறாரு. அவங்க உடனே நவோஸ்கி கிட்ட ஒரு ஸ்டாம்ப் பேப்பரை கொடுக்குறாங்க. இதை பாருங்க நவோஸ்கி, இது ஒரு எமர்ஜென்சி விசா. இந்த விசாவை நீங்கள் ஒரு நாள் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதை வச்சு நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க்குள்ளே போகலாம். இந்த விசாவை வாஷிங்டன்ல இருக்கிற என்னோட ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க. அதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவருக்கு என்ன பண்றதுன்னே புரியல. நீங்களும் என் கூட நியூயார்க் வரீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கேட்குறாரு. அப்போ ஹீரோயின் ரொம்ப சோகமா, நியூயார்க் இல்லை, நான் எப்பவுமே உங்க கூட வர முடியாது, இது எதுவுமே நடக்காதுன்னு தெரிஞ்சோம் நாம ஏன் வந்து மீட் பண்ணணும். நெப்போலியன் ஜோசஃபைனுக்கு கொடுத்தது ஒரு ஃபவுண்டைன் இல்லை, ஒரு கோல்டன் லாக்கெட். அதுக்குள்ள ஒரு விஷயம் இருந்துச்சு, அதுதான் விதி. நாம் 2 பேரும் ஒன்று சேரக்கூடாதுன்றது தான் நம்மளோட விதி. நாம் 2 பேரும் பிரிஞ்சிருந்தாலும் நான் எப்போவுமே உங்களை மறக்க மாட்டேன், நீங்களே என்னை மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே போயிடுறாங்க. அதை கேட்டதும் நவோஸ்கி ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாரு. அந்த விசாவை கொடுத்த ஃப்ரெண்டு யாருன்ட்டு பார்த்தா ஹீரோயினோட ஹஸ்பண்டு தான். திரும்பவும் வந்து அவங்க கூட அவர் சேர்ந்துடுறாரு. நவோஸ்கி மேலே அந்த உண்மையான லவ்னால தான் அவங்க இந்த ஹெல்ப்பை அவருக்கு பண்ணாங்க. விசாவில் ஸ்டாம்ப் வாங்குறதுக்காக அந்த லேடி போலீஸ் கிட்ட போகிறாரு. இது ஒரு எமர்ஜென்சி ஸ்டாம்ப், இதில் நான் ஸ்டாம்ப் பண்ணனா எனக்கு சீனியர் ஆஃபீஸரோட பர்மிஷன் வேணும்ட்டு சொல்கிறாங்க. நவோஸ்கி உடனே ஓடி போய் அவரை பார்த்து இந்த விஷயத்த சொல்கிறாரு. அந்த ஆஃபீஸரும், இதை பாருங்க, என்னை ஃபீல்டு கமிஷனராக ப்ரமோட் பண்ணியிருக்காங்க, அப்படின்னா இந்த ஏர்போர்ட்டில் இனிமேல் என்ன நடந்தாலும் அது என்னோட முடிவு இல்லாமல் நடக்காது, என் முடிவை யாரும் மாற்றவும் முடியாது. இந்த உன்னோட பாஸ்போர்ட் வீசா, இவனை டெர்மினலில் கூட்டிகிட்டு போய் இவன் ஃப்ளைட் வந்ததை ஏற்றி விட்டுருங்கன்னு சொல்லிடுறாரு. அப்போ நவோஸ்கி போய் அவர்கிட்ட, எங்கள் ஊரில் தான் போர் முடிஞ்சிடுச்சே, எங்கள் பாஸ்போர்ட் எல்லாத்தையுமே வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என்னையும் இப்போ வந்து மக்கள் ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ நான் நியூயார்க்குள்ளே போகலாம் தானே, அதில் எந்த தடையும் இல்லைல்ல, நான் நியூயார்க் போவேன், எந்த தடை வந்தாலும் நான் நியூயார்க் போயே தீருவேன், கண்டிப்பாக போவேன்ட்டு சொல்கிறாரு. அந்த ஆஃபீஸரும், இதை பாரு, ஒரு ஃபீல்டு கமிஷனராக என்னோட வேலை தேவையில்லாதவங்கள வெளியே அனுப்பணும், அப்படிங்க நிறைய பேர் இருக்காங்க, நீ இங்கே யார் கூட இருக்க, உனக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா, அதுக்காக நீ அவங்களுக்கு என்ன பண்ணன்ற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். நீ உன் ஊருக்கு போகாமல் நியூயார்க்குள்ளே தான் போவேன் அப்படின்ட்டு அடம் பிடிச்சினா உனக்கு ஹெல்ப் பண்ண அந்த வயசான தாத்தா, அந்த கேட்ரிங் பையன், அந்த லேடி போலீஸ் எல்லாருமே நான் வேலையை விட்டு அடித்து துரத்திடுவேன். பாவம், உன்னால் அவங்க வேலை போகணுமா இல்லை நீ உன் ஊருக்கு போகணுமான்றதை நீயே முடிவு பண்ணிக்கொண்டு சொல்லிடுறாரு. நம்மளால் இவங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நவோஸ்கி, சரி நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிய வருது. எல்லாரும் அவர்கிட்ட வந்து, வேணா நீ போகாத, உனக்காக நாங்கள் எல்லாரும் சண்டை ரெடியாக இருக்கும்ட்டு சொல்கிறாங்க.
அந்த வயசான தாத்தா கிட்டேயும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ அவர் நீ ஒரு கோழடா அப்படின்ட்டு சொல்லி கத்துறாரு. நவோஸ்கியும் எதுவும் பேசாமல் சேரில் போய் உக்காந்துடுறாரு. அப்போ ஒரு போலீஸ்காரர் அந்த தாத்தா கிட்ட வந்து நவோஸ்கி எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாருன்ற விஷயத்த சொல்கிறாரு. சோகமாக நவோஸ்கி உட்காந்து இருந்தப்போ அவருக்கு பின்னாடி போலீஸ்காரங்களாம் வேகமாக ஓடுறாங்க. என்னன்ட்டு பார்த்தா அந்த தாத்தா ஃப்ளைட்டுக்கு முன்னாடி ஓடி போய் நின்றுறாரு. சுற்றி போலீஸ் வந்து அவரை ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. மேலே அவர் நவோஸ்கியை பார்த்து நான் என் வீட்டுக்கு போகிறேன், நீ எதுக்காக வந்தியோ அந்த வேலையை ஃபஸ்ட்டு போய் முடின்ட்டு சொல்கிறாரு. அதாவது நான் இந்தியாவுக்கு போகிறேன், நீ எதுக்காக வந்திருக்கியோ உங்கள் அப்பாவாசியை நிறைவேற்ற வந்திருக்கனா அதை போய் முடி அப்படின்ட்டு சொல்கிறாரு. பின்னாடி பார்த்தா அவர் ஊருக்கு போகிற ஃப்ளைட்டை டிலே அப்படின்னு சொல்லி போர்டை மாற்றிட்டாங்க. அவர் நியூயார்க் போகணுன்ட்டு முடிவெடுத்து கிளம்பிட்டாரு. அவர் கூட எல்லாருமே சப்போர்ட்க்கு வந்தாங்க. அதை பார்த்து அந்த சீனியர் ஆஃபீஸர் இவரை அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டாரு. நவோஸ்கி கேட்டுக்கு போகும்போது அங்கே போலீஸ்காரங்களாம் கூட்டமாக நிற்கிறாங்க. மேலே அவரை அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டாரு. அப்போ ஒரு போலீஸ்காரர் முன்னாடி வந்து இதை பாரு நவோஸ்கி, இந்த கேட்டை நீ தாண்டினா அமெரிக்காக்குள்ளே போகலாம், அதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட, இப்போ நீ பின்னாடி திரும்பி கை கட்டி நில்லுன்னு சொல்கிறாரு. அரெஸ்ட் பண்ணுவார்னு பார்த்தா வெளியே பனிமழை ரொம்ப அதிகமாக இருக்குது, இந்த கோட் போட்டுக்கோ உனக்கு யூஸ் ஆகும், உனக்காக நாங்கள் இருக்கோன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறாரு. இத்தனை மாதம் கஷ்டத்துக்கு அப்புறமேட்டு அந்த கேட்டை தாண்டி நவோஸ்கி அமெரிக்காக்குள்ளே வந்துடுறாரு. டாக்ஸி பிடிக்க போகும்போது அங்கே ஹீரோயினை மறுபடியும் பார்க்குறாரு. அதுதான் அவங்க ரெண்டு பேரும் கடைசியாக பார்க்குறது. அவங்க பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமேட்டு இவர் அந்த டாக்ஸியில் ஏறி யார்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு ஆசைப்பட்டாரோ அவர் இருக்கிற இடத்துக்கு போகிறாரு. அந்த சீனியர் ஆஃபீஸர் வெளியே வந்து பார்த்துட்டு சரி இன்னும் 2 ஃப்ளைட்டு லேண்ட் ஆக போதாம்ப்பா, நமக்குள்ளே நிறைய வேலை இருக்குது, வாங்க போகலாம் அப்படின்ட்டு சொல்லி நவோஸ்கி எதுவும் பண்ணாமல் விட்டுடுறாரு. டாக்ஸி ஏறி ஒரு ஹோட்டலுக்கு போகிறாரு நவோஸ்கி. அங்கே ரிசப்ஷனில் வேலை செய்கிற ஒருத்தர்கிட்ட இந்த ஜாஸ் மியூசிக் வாசிக்கிறவங்கள பற்றி கேட்குறாரு. அவர் இருக்கிற இடத்த சொன்னதுக்கு அப்புறமேட்டு நவோஸ்கி அவரை பற்றி பேசி எங்கள் அப்பா உங்களோட பெரிய ஃபேன், அவர் உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணுன்ட்டு ஆசைப்பட்டாரு, ஆனால் அவர் இறந்துட்டாரு, எனக்காக நீங்கள் ஆட்டோகிராஃப் போட்டு தருவீங்களா அப்படின்ட்டு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாரு. அந்த ஜாஸ் மியூசிக் வாசிக்கிறவரோ சந்தோஷமாக அந்த ஆட்டோகிராஃபை போட்டு கொடுத்துட்றாரு. ஒரு மகனாக அவர் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும் ஃபீல்ல அவர் எதுக்காக அமெரிக்கா வந்தாரோ சந்தோஷமா அந்த ஆசையை நிறைவேற்றிட்டு அவர் ஊருக்கு திரும்பி போயிடுறாரு. இதோட படமும் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். உங்களுக்கு கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல நல்ல நல்ல சினிமாவை நம்ம சேனல்ல இனிமே பார்க்க போறோம். தேங்க்யூ.